ஓம் கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே துணை. ஸோ பூரம் நட்சத்திரங்களில் பூர நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாத நட்சத்திரங்களுக்கான அவர்கள் திருமண அதாவது அந்த பூர நட்சத்திரத்திற்கான திருமண கொடுப்பனை எப்படி இருக்கும், ஸோ அவங்களுக்கு வரக்கூடிய வரன் அதாவது கணவன் மனைவி ஜாதகம் எவ்வாறு கொடுப்பனையில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ அவங்களுக்கு நட்சத்திரம் சொல்லும்போது பூசம், விஷாகம், சதயம், அஸ்வினி, அனுஷம், ஆயில்யம், போரட்டாதி மொத்தம் இந்த 7 நட்சத்திரங்கள் ஒரு நேரடியாக நட்சத்திர ராசி நட்சத்திரமாகவோ அல்லது லக்கண புள்ளி இந்த நட்சத்திரங்களை கொண்டவர்களாகவோ இருப்பார்கள். அடுத்தா தனுசு லக்னம், லக்னத்திலேயே குரு இருக்கும், லக்னாதிபதி குருவோடு இருப்பார். தனுசுல லக்னாதிபதியோட குரு சேர்ந்து இருப்பார். அடுத்து மீன லக்னமாக இருப்பார். லக்னத்தில் கேது இருக்கும், லக்னாதிபதியோட கேது, லக்னாதிபதி மீனத்தில் இருப்பாங்க. அப்படியே லக்னாதிபதி மீனத்தில் கேதுவோட கூட சேர்ந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. லக்னாதிபதி கேதுவோட சேர்ந்து இருப்பாங்க. இப்படிப்பட்ட சேர்க்கையும் அடுத்து 1, 9 பாவ தொடர்புகள், பாவத்தில் பாவ நட்சத்திரத்தை தொடர்பு பெற்றிருப்பார்கள், அல்லது 1, 12ஆம் பாவ தொடர்பு. இப்படியாக அமையக்கூடிய வரன் கணவன் மனைவி அமையும் ஜாதக அமைப்பு இருக்கும். இதை உறுதியிட்டு கூறலாம். நன்றி நண்பர்களே. ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம், கோயம்புத்தூர்.